ஹாய் நண்பா, வெல்கம் டு மொபைல் கிரைம். இப்படி இருக்கிற உங்களுடைய போட்டோவை இப்படி மாற்றணுமா, அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக எல்லா சோஷியல் மீடியாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட ஃபோட்டோஸை இந்த மாதிரி கார்ட்டூனாக மாற்றி போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபோட்டோவை இதே மாதிரி 2 நிமிஷத்தில் உங்களோட ஃபோட்டோவை இந்த மாதிரி கார்ட்டூனாக மாற்ற முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்கிறதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய போட்டோவை இந்த மாதிரி கார்ட்டூனா மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா டூன் ஆப். இது ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்க பிளே ஸ்டோர்லையும் சரி, ஐஃபோன்னா உங்க ஆப் ஸ்டோர்லையும் இது அவைலபிள் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க, வேணா அதை கிளிக் பண்ணி நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 3 நாளைக்கு ஃப்ரீ ட்ரையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அதை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடாதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள போயிடுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போட்டோஸ் அதை செலக்ட் பண்ண சொல்லும். உங்க என்ன போட்டோ வேணுமோ அந்த போட்டோவை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க போட்டோ வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க போட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஆனால் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ கிடையாது, இந்த மாதிரி ஃபோட்டோ தான். ஸோ அது வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட் போயிட்டே இருங்க. இதில் நிறைய பெய்டு இருக்கும். ஸோ அந்த பெய்டுலாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அது பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை ஆடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா சிம்பிளாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி கடைசியாக வந்தீங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா கேரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. இதில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இது வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கூகுள் போயிட்டு இந்த கேரிகல்ச்சர் பிஎன்ஜி இமேஜ்னு சொன்னீங்கன்னா நிறையா கிடைக்கும். அதில் நீங்கள் எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஹெட்டை வந்து இதை நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அதில் பேக்ரவுண்ட்லாம் இருக்குது இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு எரேஸ் கொடுத்துருக்காங்களே, அந்த எரேஸை கொடுத்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணிவிடுங்க. இதில் உங்களுடைய தலையை கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அவ்வளோ உங்களுக்கான இந்த கார்ட்டூன் ரெடி ஆகிடுச்சு. இதில் உள்ளது மட்டும் கிடையாதுங்க. இது இல்லாமல் நீங்கள் வெளியிலேருந்து வேணாலும் இதே கேரிகல்ச்சர் பிஎன்ஜி இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு கேரிகல்ச்சர் பிஎன்ஜின்னு டைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிஎன்ஜி இமேஜ் இருக்கும். இந்த பிஎன்ஜி இமேஜில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம சேர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அது வந்து பிக்காட். இந்த அப்ளிகேஷன் நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நம்ம கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த டவுன்லோட் பண்ண அந்த உடம்பை மட்டும் தனியாக எடுத்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டூன் ஆப்ல ரெடி பண்ண நம்மளுடைய தலையை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அது பேக்ரவுண்டோட இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணி உங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் எரேஸ் பண்ணிட்டு உங்களுடைய தலையை மட்டும் கரெக்டாக அந்த உடம்புல செட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான உங்களுக்கான கார்ட்டூன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சரி, இதே மாதிரி உங்களுக்கு சூப்பரான கார்ட்டூன் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வரக்கூடிய 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.